சாமி கும்பிட்டு போலாம். கனி, இங்க பாரு. சித்தி உன்னை எவ்ளோ திட்டுனாலும் மிரட்டினாலும் நீ தாண்டி என் உலகமே. உன்னை நல்லா வளர்த்து ஆளாக்குறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். வெளியில யாரையும் எதுக்கும் நம்பாத. யாரு என்ன வாங்கி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாதுடா. பாப்பாக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். வள்ளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளு, அவங்க வாங்கி தருவாங்க. வேற யாரு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதடா. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குடா தங்கம். என்ன பிரச்சனை சித்தி? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா செல்லம். பாக்குற யாரையும் நம்புற சிச்சுவேஷன்ல நம்ம இப்போ இல்ல. புரியுதா உனக்கு? சித்தி சொல்றத கேளு. வீரா, அதெல்லாம் இனிமே அவ பத்திரமா இருப்பா. நீ கவலைப்படாத. போய் தூங்கலாமா? வா. ம். டேய், டேய், மாறா, என்னடா என்னாச்சு? என்னடா என்னாச்சு? அத்தை, நான் பாப்பாவை ஏற்கனவே பார்த்துட்டேன். பாத்திருக்கியா? அவளை எனக்கு நல்லா தெரியும். என்ன? அடிக்கடி என்ன மீட் பண்ணியிருக்கா, பேசுவா. மாறா, நீ என்ன சொல்ற? அப்படின்னா பாப்பா அடிக்கடி சொல்ற அந்த ரவுடி ஃப்ரெண்டு நீயா? பாத்தியா, எத்தனை பேர் சேர்ந்து தடுத்தாலும் இந்த உலகத்துல ரத்த பந்தத்தை மட்டும் பிரிக்கவே முடியாதுடா. என்ன சொன்னாலும் எவ்வளவு திட்டினாலும் நாங்க எவ்வளவுதான் அவளை நல்லா பாத்துக்கிட்டாலும் அவ உன்னை தேடி ஓடி வந்திருக்கா. பாத்தியா? அவளை பார்த்தோன்னு எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு உள்ளுணர்வு. ஆனா அது ராகவன் பிள்ளையா இருக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல. தல, சத்தியமா சொல்றேன் தல, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங்க பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நீ எந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருந்தையோ அந்த குழந்தை தான் இதுன்னு நினைக்கும் போது நீ இந்த குடும்பத்தோட சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது தல. எங்க அம்மா சொல்லும், நல்லவனுக்கு கொஞ்ச நாள் கெட்டது நடக்கும்டா, ஆனா அவனுக்கு நல்லது நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. அதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு தல. கவலைப்படாத தல. போன ஜென்ரேஷன் பிரச்சனையா இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷன் உன் பக்கம் சாஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் என்ன தல இருக்கு? தல, பாப்பா
நான் சாமி பிள்ளையாம். என் மாமா, என் பாட்டி, எங்க அம்மா எல்லாரும் மேல சாமியா இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்களாம். ம் வள்ளியம்மா சொன்னாங்க. ஆ, இப்ப நீயும் வந்திருக்க, நீயும் காப்பாத்துவதானே, என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவதானே? கண்டிப்பா. ஃபீல் பண்ணாத, நீ அழக்கூடாது. ம் சரி. நீ என் ரவுடி, நீ அழறதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. ஆ, இப்பதான் அழகா இருக்க. அச்சோடா. நைட்டு நீ எங்க போன? நான் ரூம்ல வந்து பார்த்தனே, நீ இல்லையே. ஆ, நான் வள்ளியம்மா ரூமுக்கு போனேன். அது என் ரூம்ல வேர்த்துச்சா, அதான் வள்ளியம்மா கூட போய் தூங்கினேன். அப்படியா? ஐயோ, அவ சொல்றது உண்மையா? பாப்பா உங்க கூட வந்து தூங்குனா? ஆமா, ஏன் ரூம்ல தான் தூங்குனா, என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்குனா. வலிமா, பாப்பாவை வெளியில எங்கேயோ அனுப்பாதீங்க, எப்பவும் கூடவே இருங்க. எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அதை மட்டும் முடிச்சு சீக்கிரமா வந்துடுறேன். சரி. கனி, இன்னைக்கு லீவுன்னு கண்ட இடத்துல சுத்துற வேலை வச்சுக்க கூடாது. வீட்ல உட்காந்து ஒழுக்கமா கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாத்தையும் முடிக்கணும், சரியா? அவளுக்கு கொடுத்துருங்க வலிமா. சாப்பிட்டு மருந்த வாழு பொய்யா சொல்ற. எங்கடி போன நைட்டு? ரவுடிய பாக்க. அடிப்பாவி. ஏய், என்ன வேலை பண்ணிருக்க? வீராக்கு தெரிஞ்சா திட்டுவா, தெய்வம் இல்ல? தெரியுமே, அதனாலதான் போய் சொன்னேன். எனக்கு ரவுடிய பாக்கலனா ரொம்ப கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது ஒரு தடவையாவது பாக்கணும்னு தோணுது. அதான் நேத்து கூட எனக்கு உடம்பு சரியில்லையா, அவர் வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருல்ல, அதான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். கனிக்குட்டி, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் சித்திக்கு தெரியாம செய்யறது ரொம்ப தப்புமா. பொய் பேசக்கூடாது. வீட்டுக்கு சொல்லாம போறது அதை விட பெரிய தப்பு. என்கிட்ட இனிமே சொல்லிட்டு போன. சரி, இப்ப சொல்லிட்டு போறேன். சரி, போய் நான் ரவுடிய பாத்துட்டு வரேன். என்ன நீ பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்க? அவ பார்த்தா என்ன ஆகுறது? நீங்க தான் போக சொல்லிட்டீங்கல்ல, அப்புறமா வீரா கிட்ட நான் சொல்லிடுவேன். நீங்க தான் போக சொன்னீங்கன்னு சொல்லுவேன். சரி, நீங்க சமைக்கிறதுக்கு போங்க. பாய், நான் போயிட்டு வரேன்.